ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இந்த இனிய காலை பொழுது நன்றாக புலரட்டும். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, 30/3/2026 5/4/2026 வரை இந்த வாரகட்டங்களில் மகம் மற்றும் விசாக நட்சத்திரம் வரைக்கும் செல்லக்கூடிய சந்திர பகவானின் இருக்கனால உங்களுக்கு பல விதத்திலும் நன்மை தரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதனால் பணப்புழக்கம் அதிகரிக்கும், செலவுகளும் அதிகமான செலவுகளாக வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கணும். பிரதோஷ வேலை 30ஆம் தேதி அன்றைக்கி வருது. அன்றைக்கு சோமவார பிரதோஷம், திங்கட்கிழமை பிரதோஷம் முக்கியமானது. அதனால் அன்றைய நாளில் சிவனை வழிபாடு, அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சிவனை வழிபடுவதனாலும் உங்கள் சிந்தையிலே இருக்கக்கூடிய செலவுகள் அத்தியாவசிய செலவுகளாகப்படும், அனாவசிய செலவுகளை விலக்கி விடுவீர்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாரமாக இருக்கிறது. கொஞ்சம் பார்த்து அழகாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். குழந்தையை பாவிக்கக்கூடிய ஐயப்ப சுவாமியின் ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரமும் உங்கள் மனதிலே மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் எழுச்சியும் தரும். வாழ்க்கை துணைவியின் ஆரோக்கியத்திலே சில குறைபாடுகள் வருவதனாலே எக்ஸ்ட்ரா கவனம் வைத்து கொள்வது நல்லது. உங்கள் சகோதரர்களெல்லாம் கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு உதவி செய்து உங்களை மகிழ்விக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாகக்கூடிய சூழ்நிலையும், நண்பர்கள் உங்களுடன் ஆதரவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் இருப்பது மிகுந்த நல்லது. ஆஃபீஸில் உங்களுடைய செயல்பாட்டை உயர் அதிகாரிகள் பாராட்டுதலுடன் நீங்கள் பதவி உயர்வு இல்லை ஊதிய உயர்வு கிடைத்து அதில் வெற்றி காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. பணி முறையிலே நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய சபார்டினேட்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதலான பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாரமானதுனால மனதிலே சோர்வு அசதி இது இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு திருப்திகரமான சூழ்நிலை இருக்கும். இந்த வாரத்திலே சங்கடஹர சதுர்த்தி 5ஆம் தேதி அன்று வருகிறது. அன்றைய நாளிலே விநாயகப் பெருமானை அருகம்புல் சாத்தி 2 நல்லெண்ணெய் விளக்குகளை ஏற்றி வைத்து 11 சுற்றி ஒரு தேங்காயை உடைச்சி விநாயகர்கிட்ட நீங்கள் எல்லா விதமான கஷ்டங்களையும் விளக்கி என்னுடைய வாழ்க்கையிலே சுபிட்சத்தை எனக்கு அழியும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு வாருங்கள். நல்லன பலவும் நடப்பதற்கு வாய்ப்புகளும் வழிகளும் தோன்றும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.